நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகள்ல ரொம்ப முக்கியமான நிபந்தனைகள் அது எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடியதாக நாங்க இயல்பாக எங்களுடைய உரிமையை பயன்படுத்த முடியாமல் இருப்பது போல அப்படின்ட்டு உங்களுக்கு தோன்றுவது என்ன? ஏன்னா ஆர்டர் கொடுத்த பிறகும் கூட நீங்க இந்த மாநாட்டு தொடர்பான பணிகள்ல நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க தானே சந்தோஷ்? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே. அதனால இப்பவும் கூட இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அரசாங்கம் நெருக்கடி கொடுக்கிறது, காவல்துறை நெருக்கடி கொடுக்குதுன்ட்டு சொல்லுவதற்கு என்ன காரணம்? கோர்ட் ஆர்டர் போட்ட பிறகும் கூட நிச்சயமா தொடர்ந்து காவல்துறையும் தமிழக அரசும் இந்துக்கள் முன்னெடுக்கக்கூடிய அத்துணை நிகழ்ச்சிகளுக்கும் கட்டுப்பாடும் தடை விதிப்பது உள்ளபடியே வேதனையா இருக்கு. சரி, இந்த மண் ஆன்மீக பூமி எல்லாம் புரிஞ்சுக்கணும். நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தை சார்பாக ஒரு பெரிய பேர் நடத்துறாங்க. இடம் தேர்வு கூட லேட்டா தேர்வுப்படக்கூடிய சூழல் இருக்கு. ஆனா அரசாங்கம் முருக பக்தர்கள் ஒன்றிணைவதற்கு ஏன் அச்சப்படுறாங்கன்னு தெரியல. நாங்க வழிபடக்கூடாது, அது அருங்காட்சியகம் அருங்காட்சியகமாக தான் இருக்கணும், அதுல பூஜைகள் செய்யக்கூடாது, புனஸ்காரங்கள் செய்யக்கூடாது, மக்கள் இந்த அளவுக்கு கூடக்கூடாதுன்ற தடையெல்லாம் ஏற்புடையது அல்ல. காவல்துறை ஒருதலைபட்சமாக அரசுக்கு ஆளும் கட்சிக்கு அதாவது நாத்திக வாதத்திற்கு துணை போவது உள்ளபடியே கண்டிக்கின்றோம். ஓகே ஓகே, எங்களுக்கு புரியுது நீங்க சொல்றது. ஆனா என்ன நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க, கரெக்டா தெளிவா சொல்லுங்க, பொதுவா சொல்லக்கூடாது. இந்த விவகாரத்தில் என்ன நெருக்கடி கொடுக்குறாங்க? இல்ல, அதாவது முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்லி ஒன்றுபட்ட இந்துக்களை ஒன்றுபட்ட தமிழர்களை ஒரு குடையின் கீழே கொண்டு வருவதற்கு நாங்கள் ஆயத்த பணி முன்னெடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மாநாட்டு எந்த பாதையில எப்படி செல்லும்னு தெரியவதற்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துரும், கலவரம் நடந்துரும், பாதுகாப்பு கொடுக்க முடியாது, இவர் இது போன்ற விஷயங்களை முன்னெடுப்பாங்க என்று காவல்துறை அனுபவத்தின் ரீதியாக இப்படிலாம் நடக்கும் ஒரு பொய்ப்புறப்பை முன்னெடுத்து தடை விதிப்பது என்பது எப்படி ஏற்றுக்க முடியும் ஜனநாயக நாட்டுல? நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு நிலைக்கு இந்துக்களாக இருந்து கொண்டிட்டு இருக்கோம். ஓகே, அனைத்து கட்சிகள் அதாவது இந்துக்கள் மட்டும் நிகழ்ச்சி நடத்தணும்னு, வலதுசாரி சித்தாந்தம் நிகழ்ச்சி நடத்தணும்னு, பெரும்பான்மை மக்கள் குறிப்பாக நிகழ்ச்சிகள் நடத்தணும் என்று சொல்ல போனா நீதிமன்றம் தான் எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி கூட ஒன்று தெருமுனை கூட்டங்களுக்கு ஆர்ப்பாட்டங்களுக்கு எல்லா அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் நீதிமன்றத்தில் நடக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் இருப்பது உள்ளபடியே வேதனையா இருக்கு. நீங்க இந்த மாநாட்டை பொறுத்தைக்கும் திருப்பரங்குன்றத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இந்து விரோத போக்கு நடந்துச்சு. ஒரு முஸ்லீம் லீக் எம்பி மூலமாக அதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த முன் வரோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தடை, அதோட வெளிப்பாடாக இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு. ஒன்றுபட்ட இந்து சக்தியை இந்த மக்கள் பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் தடை அந்த காவல்துறையும் அரசாங்கம் கொண்டு வந்து நாங்கள் கருதுறோம். அதான் இப்ப கோர்ட் அனுமதி கொடுத்துருச்சே, கொடுத்த பிறகு என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொடுத்த பிறகும் கூட அதாவது எந்தெந்த பகுதியிலிருந்து எத்தனை பேர் சேருவாங்கன்றத காவல்துறை ஃபில்ட்ரேட் பண்றது, அதாவது வடிகட்டுன்ற போக்குல எங்களுக்கு மறுபடியும் மக்கள் ஒன்று கூட தடுக்கிறதுக்கான வேலையை காவல்துறையும் அரசாங்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அது பண்றாங்க? ஏன்னா இந்து முன்னணி ஆலோசனை கூட்டம் நடத்துவதை விட பிஜேபி ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்குது. ஒருவேளை அதனால இருக்குமோ? இல்ல, இத எப்படி பார்க்கணும்னா கருப்பர் கூட்டத்துக்கும் இந்த தேச விரோத நக்சல்வாதி நாத்திகவாதிகளுக்கும் ஆளுங்கட்சி துணை போகும் பொழுது ஒன்றுபட்ட இந்துக்களையும் தமிழ் மரபையும் முருகனையும் காக்குவதற்கு பாரதிய ஜனதா குத்துவது தவறு இல்ல. கருப்பர் கூட்டம் கேஸ்ல அவங்கள கோர்ட் விடுதலை பண்ணிருச்சு. நீங்க இந்த கூக்குரல் எழுப்பிய வேல் யாத்திரை நடத்திய யாருமே அந்த வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்து அப்படி அந்த கந்த சஷ்டி கவசம் குறித்து அந்த பாடலினுடைய அர்த்தங்களை சொன்ன காரணத்தினால் அது பிரச்சனையானது. அதில் அவங்க பேசினது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இந்து அமைப்பும் அதில் ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்து அதில் கைது செய்யப்பட்ட அந்த சுரேந்திரன் தண்டனை பெறுவதற்கு ஒரே ஒரு ஆள் கூட குரல் எழுப்பல. ஆனா இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து அவர் விடுதலையாகி வெளியில வந்துட்டாரு. இப்ப நீங்க இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்றீங்க? ஆமா, வெளியில வந்துட்டாரு, வேற என்ன? இல்ல, வெளியில வந்துட்டாரு, 8 மாசம் சரியா இருந்திருக்காரு. அது குண்டர் சட்டம் போட்டதுனாலங்க, அது குண்டர் சட்டம் போட்டதுனால, அந்த வழக்குனால கிடையாது. இல்ல, அதனால அந்த கருப்பர் கூட்டத்துல அவர் பேசியதுனால ஒன்றுபட்ட இந்துக்களும் அண்ணன் எல் முருகன் தலைமையில வேல் யாத்திரை மேற்கொண்டு முருகன் அவர்கள் அமைச்சராகவும் ஆயிட்டாரு. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்துருச்சு.
சரி, இப்போ எதுக்காக முருகன் பக்தர்கள் மாநாடு எதுக்காக நடத்துறீங்க? ஏப்ரல் மாசம். ஆமா, நீங்க வந்து ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி இந்த முடிவை எடுத்திருக்கிறீங்க. ஆமா, சரியா? கரெக்டா நான் சொல்றது? சரிதான். மே மாசம் 28ஆம் தேதி கால்கோல் நட்டிருக்கிறீங்க. ஆமா. அதுக்கு பிறகு வந்து வீடுதோறும் ஒரு இயக்கத்தை வந்து மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தொடங்கி வைக்கிறாரு. மாவட்டம் தோறும் பாரதிய ஜனதா கட்சி ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கு. உள்துறை இலாக்காவினுடைய அமைச்சர் வந்து இந்த மாநாட்டை வந்து எப்படி நீங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை வெற்றிகரமா நடத்துனீங்களோ அதே போல இதையும் நடத்தணும்னு சொல்லி அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. அப்போ நாங்க ஒண்ணு சேர்றதுல அமைச்சருக்கும் ஆளுங்கட்சிக்கு என்ன பிரச்சனை தான் கேக்குறோம். புரியல. நாங்கள் அதாவது இந்துக்கள் தமிழர்களாக முருகனை கொண்டாடுவதில்ல அமைச்சர்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஏன் இந்த பயமும் பதஷ்டமும் வருதுன்னு தெரியலன்னு கேக்குறேன். ஓ, அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு கேக்குறீங்க? ஆமா ஆமா, ஏன் பயப்படுறாங்க? ஓகே ஓகே ஓகே. வருஷம் தோறும் வைகாசி விசாகமும் பங்குனி உத்திரமும் முருகனை நித்தியபடி கொண்டாடிட்டு நாங்க தான். வெற்றிவேல் வீரவேல் கோஷம் முழுங்கிறது நாங்க தான். வேல் எடுத்து இன்ன வரைக்கும் வந்து பாத யாத்திரை மூலமாக எங்க உடலை அர்ப்பணிச்சு வழங்குறது நாங்க தான். ஓகே. நாத்திக மேடையில எங்களை பரிகசிக்கக்கூடிய திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு இதுல என்ன பிரச்சனை? ஏன் பயம், ஏன் பதஷ்டம்? ஓகே, ஏன் பயப்படுறாங்கன்னா சந்தோஷ், இந்த மாநிலத்தில் எண்ணற்ற விழாக்கள், கோவில் பூஜைகள், புனஸ்காரங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா எப்போ அது வந்து மத ரீதியான பிரச்சனையா மாறுதுன்னா விநாயகர் சதுர்த்தி அப்ப மட்டும்தான் மாறுது. நீங்க எப்போ உள்ள வரீங்களோ அப்ப மட்டும்தான் அது மாறுது. அதனால அரசாங்கம் பயப்படுது. அண்ணன் வணக்கம். ஒண்ணும் இல்ல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட எம்பி நவாஸ் கனி வந்து மேல ஆளை கூட்டு போய் மாமிசம் சாப்பிட்டதை எதுக்கு இந்த அளவுக்கு அவன் வந்து பெரிதா கொண்டு போகல, எங்க புனிதத்தை பால் படுத்தி எதுக்கு நான் ஒண்ணு சேர மாட்டோமா, கேட்க மாட்டோமா? யார் கேட்பா? அந்த மலையில வெட்டுறதே இல்லையா? ஆடு வெட்டுறதே இல்லையா அந்த மலையில? இல்ல, ஒரு காலத்துல வெட்டி இருக்கலாம், வெட்டாம பேர்ல தீபம் ஏத்துறதுக்கு உயர்நீதிமன்றம் வந்து தீபம் ஏத்துறதுக்கு ஏத்தன அனுமதி கொடுத்திருக்காங்க. ஏன் இப்போ வரைக்கும் ஏத்த விடல? நீதிமன்றத்தையும் அவமதிக்கிறாங்க. சரி, ஓகே, பேசலாம் நம்ம. அதாவது மத பிளவை ஏற்படுத்துவதற்காக, மத பிரச்சனையை உருவாக்குவதற்காக தான் இதை நடத்துறாங்க அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். இல்ல, இப்படி கிளப்புவதற்கு ஏதாவது கடந்த கால முன்னுதாரணங்கள், இப்படி ஏதாவது இந்து முன்னணி நடத்தி அப்படி ஏதாவது கலவரங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ரெக்கார்டு ஏதாவது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கா? எதனால அவங்க இல்லாம், அதாவது யூகத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு அச்சத்தை தெரிவிப்பதற்கு என்ன காரணம்? ஹிந்து ஓட்டுன்னு வரக்கூடாதுதான் முதல் காரணமா இருக்கு. நான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஹிந்து ஓட்டுன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் இங்க பிரச்சனை. கோர்ட்டும் அதை தான் சொல்லுது. இந்த ஓட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து அரசியல் இல்ல. எப்படி ஒற்றுமை ஆகும்? அதெல்லாம் ஒற்றுமையெல்லாம் கிடையாதுன்னு. நீங்க இங்க வந்து ஒரு ஆண் பக்தர்கள் மாநாடு நடத்திட்டு ஹிந்து ஓட்டு ஒன்னாயிரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இததான் கோர்ட்டும் சொல்லியிருக்குது. இதை நீங்க செய்யக்கூடாதுன்ட்டு. ஒரே ஒரு விஷயம் கேட்டு விரும்புறேன். இஸ்லாமிய இயக்கத்துக்கோ இஸ்லாமியர்களுக்கோ பிரச்சனை குரல் கொடுக்கறதுக்கு ஒட்டுமொத்த திராவிட இயக்கம், ஒட்டுமொத்த நக்சல்பாதிகள், ஒட்டுமொத்த பிரிவினை பேசக்கூடிய இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல நிக்கிறாங்க. ஆனா இந்துக்கு பிரச்சனை, இந்து கோயிலுக்கு பிரச்சனை, இந்து வழிபாட்டு உரிமைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணியோ பிஜேபியோ இந்து எழுச்சி இருந்தா மட்டும் ஐயோ மத பஸ்டத்தை உருவாக்கிடுவாங்க, மத கலவரத்தை உருவாக்கிடுவாங்க, மத பிரிவை ஏற்படுத்துறாங்க அப்படி பேசி எப்படி ஏத்துக்க முடியும்? நான் கேட்கிறேன், ஆடு நடைதேன்னு ஓனா வருத்தப்பட்ட மாதிரி இந்துக்கள் பிளவுபடுத்துவாங்க, இந்துக்கள் மத்தியில் மத பிரிவை ஏற்படுத்துவாங்க. ஏன் திமுக நடத்தும்? உதயநிதி ஸ்டாலினோ முதலமைச்சரோ என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்துவோட பெருமைப்பட்டிருக்காங்களா, பெருமைப்பட்டு பேசியிருக்காங்களா? முத்தமிழ் முருகன் மாநாட்டை பத்தி அவ்வளவு பேசுறாங்க வியாக்கியானமா. நான் கேட்கிறேன், முத்தமிழ் முருகன் மாநாடு அது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மாநாடு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு வாழ்த்துறை பேசும்பொழுது அவருடைய முதல்வருடைய வாழ்த்துறை நீங்க பார்க்கணும். ஒரு இடத்தில் கூட முருகர் துதிப்பாடியோ வழிபாட்டை பற்றி பேசியோ இல்ல. அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் பேசும்பொழுது அப்ப வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் பேசும்போது விளையாட்டா சொல்றாரு, அதாவது நார்த்திக தோட்டத்தில் பூத்த ஆர்த்திக மலர் சேகர் பாபு அவர் செயல் தலைவர் அப்படிலாம் பேசுறாரு. நான் கேட்கிறேன், நார்த்திகவாதிகளுக்கு ஆர்த்திகத்துல என்ன வேணும்னு கேட்கிறோம். நாங்க இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க, இத்தனை கோயில் போனாங்க, இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கோம், சமத்துவத்தை உருவாக்கி இருக்கோம், சமயத்தை வளர்த்துக்கணும் பேசுறாங்க. கேட்கிறேன், ஒவ்வொரு கோயில்கள்லையும் சார், ஒவ்வொரு கோயில்கள்லையும் குடமுழுக்கு நடந்த பிறகு நூற்றுக்கணக்கான ஊழல் பட்டியல், நூற்றுக்கணக்கான முறைகேடுகள், நூற்றுக்கணக்கான இந்து விரோத போக்க பார்க்க முடியுது. வழிபாடு செய்ய முடியல. திருச்செந்தூர்ல மயக்கம் போட்டு உழுவுறான், முறையா சாமி கும்பிட முடியல. கேட்ட திருப்பதியில காத்து கிடப்பாங்க, திருச்செந்தூர்ல காத்து கிடக்க முடியாதான்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்காரு.
அண்ணன் சேகர்பாபு அவர்கள். எனவே பக்தர்களை ஆட்டு மந்தைகளைப் போல குறைந்தபட்ச வழிபாட்டுக்கு கூட மேற்கொள்ள முடியாத அளவுக்கு மலைக்கு போய் கும்பிட முடியல திருப்பரங்குன்றத்துல. இது போன்ற இந்து விரோத போக்க கையில வச்சுக்கிட்டு இந்துக்கள் இந்துக்கள் என்று கூறி ஒன்று சேர்ந்த இந்துக்கள் சொல்லாத. ஏன்னா இந்துன்ற வார்த்தை கலைஞர் காலத்திலிருந்து இந்துன்ற வார்த்தையை மிக தவறுதலாகவும் இந்துவை மதப்பிரிவினை மதப்பிரிவினை கொண்டு வருவதாகவும் முன்னெடுக்கிறது ஒன்றும் இல்லை, ஆளுங்கட்சி தான். நார்த்திகம் பேசக்கூடியவர்களுக்கு ஆர்த்திகத்தை ஒருபோதும் வேலை இல்லை. அப்படி அவங்க பண்றாங்கன்னா எங்களுடைய மத உரிமையை சிரிப்பதற்கு செயல்படுறாங்க நாங்க கருதுறோம். அதை முன்னெடுத்த தயாரா இருக்கும். இந்த மாநாடு மக்களை ஒற்றுமைப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் ரீதியாக ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்க தான் நடத்தப்படுதா சார்? நேத்தி கூட துரைமுருகனுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க, நேத்தி கூட விடுதலை சிறுத்தை திருமாவளவனுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க, முதல்வர் பார்க்க அழைப்பு கேட்கிறாங்க. எல்லாம் வாங்கன்னு சொல்றோம், வராதவங்க குறை சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க பாருங்க மாநாடு எப்படி பேசுதுன்னு பாருங்க. இது உண்மையான ஆன்மீகத்தை போதிக்குது, உண்மையான இந்துத்துவ ஒருமைப்பாட்டை போதிக்குது. முருக பக்தர்கள் கூடுதல் இவங்களுக்கு வருத்தம் கேட்ட பயத்து இது அச்சத்தின், அதாவது அச்சத்தின் வெளிப்பாடுதான் அமைச்சர் ரகுபதியுடைய பேச்சா நான் கருதுறோம். ஏன்னா முருக பக்தர்களை கடமைப்பட்டிருக்கோம். எல்லாம் புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து இந்துத்துவத்தை சிறுமைப்படுத்தக்கூடிய நோக்கில இந்த ஆளும் கட்சி நாத்திகவாதிகள் செயல்பட்டு இருக்காங்க. இதே திராவிட கழகம் என்ன பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? மாவட்டம் தோறும் நாத்திக விழிப்புணர்வு பேருன்னு சொல்லிட்டு வேல் எடுத்து கொண்டு போனதையும் நாங்க அளவு குத்துறதை சிறுமைப்படுத்துறாங்க. அதுக்கு சிறப்பு அழைப்பாளர் யார் கலந்துக்கிறா? திராவிட முன்னேற்றத்தை இருக்கக்கூடிய அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கிறாங்க. இது எப்படி பார்க்க முடியும்? அதாவது 6 மதங்கள், இந்து மதத்துல 6 பிரிவா இருக்கும் பொழுது கௌமாரத்தை தாங்கிய மதம் முருக வழிபாடு. முருக வழிபாடு என்பது உடல் ரீதியாக எங்களை வைத்துக் கொண்டு நாங்க வேல் குத்தியும் காவடி எடுத்தும் பறவை காவடி பால் காவடி என்று சொல்லி பாத யாத்திரை மேற்கொண்டு எங்களை நாங்களே வலித்துக் கொண்டு நாங்கள் வழிபாடு செய்வதை ஏளனமாக பரிகசித்து இந்துக்களை சிறுமைப்படுத்தக்கூடிய திராவிட கழகங்களை நக்சல் பார்களை நார்த்திக பார்களை கூட வச்சுக்கிட்டு எங்களை சங்கின்றதும் எங்களை அதாவது மத பிரிவினை சொல்றதும் எப்படி ஏத்துக்க முடியும்? நாங்க முருகனை கொண்டாடுவோம், முருகன் இன்றைய நேரத்து கொண்டாடல, ஒன்று தொட்டு கொண்டாடி கொண்டிருக்கோம். வெற்றிவேல் வீரவேல் சொல்லக்கூடிய திமுக வெற்றிவேல் வீரர் சொல்லுதா? ஏதாவது ஒரு இடத்துல முதல்வர் வெற்றிவேல் வீரர் முழக்கத்தை முன்னிட்டு இல்ல சார், எதற்கு சொல்லணும்னு கேக்குறாங்க. நாங்க இந்த மண்ணின் குடி சார், இந்த மண்ணின் குடியை கொண்டாடுறோம் சார், மண்ணின் மரபை போட்டுறோம் சார். நீங்க இந்த மரபை அழிக்கிறீங்க சார். இவங்க அழிக்கிறாங்க, திட்டமிட்டு இறை வழிபாடு அழிக்கிறாங்க சார். திட்டமிட்டு ஆன்மீக பூமியை ஆத்திக பூமியை நாத்திக பூமியை மாற்றத்துக்கு விரும்புறாங்க சார். கேட்டா பெரியார் பண்றாங்க. பெரியாரோட கொள்கை என்ன? பெரியார் முருகனை கொண்டாட சொன்னாரா? பெரியார் முருகனை கொண்டாட சொல்லிருக்காரா? சரி, எங்கேயாவது கருணாநிதி முருகனை கொண்டாட சொல்லிருக்காரா? ஏன் இவங்க மாறி வேஷம் போடுறதும் முகமடி போடுறதும் முதல்வர் மு க ஸ்டாலின் தவிர நாங்க கிடையாது. நாங்க அன்றிலிருந்து ஆன்மீகத்தை போட்டுறோம். ஒரு கடவுள் கிடையாது, ஒரு முறை கிடையாது. ராமரை கொண்டாடுவோம், முருகனை கொண்டாடுவோம், ஒன்றுபட்ட தெய்வங்கள் கொண்டாடுவோம். ஓகே, சரி.